Hello friends, welcome to Powerful Learning. நம்மளுடைய சப்போர்ட்டர் ஜீரா கோர்ஸ் சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக நம்ம இந்த வீடியோவில் ஜீரா உடைய ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் எல்லாம் பார்க்கலாம். பவர்ஃபுல் லேர்னிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஜீரா வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் ஐடிக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுடைய டாஸ்க்லாம் ரொம்ப ஈஸியாகிறதுக்கு ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணுவீங்க. அட்லாசியன் ஜீராங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அட்லாசியன் கம்பெனி பற்றி தெரிஞ்சிருக்கோம். அவங்களோட அஃபிஷியல் ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ்னே சொல்லலாம். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற அஃபிஷியலான ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கூகுள், ஐபிஎம்னு டாப் கம்பெனிஸோடைய கோர்சஸ் ப்ளஸ் டாப் யூனிவர்சிட்டியோடைய எக்ஸ்பர்ட் கோர்சஸும் நிறைய போடுவாங்க. அப்படி இருக்கும்போது சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. அப்படி நம்ம சர்டிஃபிகேட் ப்ரைஸ் கொடுக்காம எப்படி ஃப்ரீயாக படித்து நம்ம வாங்கலாங்கிறத இந்த வீடியோவில் தொடர்ந்து சொல்ல போகிறேன். பாருங்கள், இதில் உங்களுக்கு சிலபஸ்லாம் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இந்த கோர்ஸ் டீட்டெயில் நீங்களே படித்து பார்த்துக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பக் வந்துச்சுன்னா அது சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு டிக்கெட் மாதிரி ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதில் போயிட்டு இதில் என்ன இஷ்யூ, எதனால் பக் வந்துச்சு, ஸோ இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே இந்த டாஸ்க் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நம்ம எப்படி அதை முடிக்கலாம், அந்த மாதிரி இன் ப்ரோக்ரஸ், டெஸ்டிங், இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய ட்ராக் பண்ணிக்கலாம். 100% ஆன்லைன். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர் லெவலுக்கான கோர்ஸு இங்கிலீஷில் இருக்கும். சப்டைட்டில் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ரக்டர் யாருன்னு பார்க்கும்போது இன்ஸ்ட்ரக்டர் பேர் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அட்லாசியன் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லிங்க்டின்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ சிலபஸ்ன்னு வரும்போது வீக் 1ல் உங்களுக்கு எஜைல் ஓவர்வியூ சொல்லியிருப்பாங்க. இதில் உங்களுக்கு வீடியோஸ், ரீடிங், குவிஸ் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே உங்களுக்கு தனித்தனியாக வீடியோ, ரீடிங், குவிஸ், அசைன்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. சில இதில் உங்களுக்கு வந்துட்டு கோர்ஸராலே லேப் இருக்கும். ஸோ லேபில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பிசி ஒரு லேப்டாப் இந்த மாதிரி பிக் மானிட்டர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபோனில் வந்துட்டு நீங்கள் லேப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரிவ்யூ வந்துட்டு 5க்கு 4.7 ரேட்டிங் வாங்கியிருக்கு. உங்களுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் டவுட்ஸ்னால் இந்த FAQஸில் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஃபினான்ஷியல் எய்ட் தான் அப்ளை பண்ண போகிறோம். அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இந்த கோர்ஸரால் ஒரு அக்கௌண்ட் இருக்காங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டெப்ஸ்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபினான்ஷியல் எய்ட் அவைலபிள்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். இப்படி ஒரு பாப்அப் வரும். உங்களோட அப்ளிகேஷன் ரிவ்யூ ஆகிறதுக்கு 16 days ஆகும். பட் நம்ம அஃபிஷியலாக அட்லாசியனோட டேரக்ட் சர்டிஃபிகேட்டே எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் 16 days வெயிட் பண்ணுறதுல தப்பில்லை. இப்போ நம்ம கண்டினியூ டு தி அப்ளிகேஷனுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 ஸ்டெப் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகுறதும் ரிஜெக்ட் ஆகுறதும் இருக்குது. இப்போ எஜுகேஷனில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஆனுவல் இன்கம் நான் 0 கொடுத்துக்கிறேன். மறக்காமல் இந்த கரன்சியை செலக்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் இந்த கரன்சி செலக்ட் பண்ண மறந்துட்டு அப்ளிகேஷன் வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபர்தர் ஸ்டெப்க்கு மூவ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஃபீல்ட்ஸும் கரெக்டாக ஃபில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் தி அப்ளிகேஷனுக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸில் ஸ்டூடெண்ட்டுங்கிறது நீங்கள் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு வேறு ஏதோ ஃபுல் டைம், பார்ட் டைம் இல்லை அன்எம்ப்ளாய்டுனா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். யாருனாலும் இது படிச்சுக்கலாம். எதுக்காக நீங்கள் ஃபினான்ஷியல் அப்ளை பண்ணுறீங்கிறத 150 வேர்ட்ஸ்க்கு குறையாமல் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. சாம்பிள் கண்டென்ட் வேணால் நீங்கள் கூகுளில் ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் காப்பி பேஸ்ட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணக்கப்புறம் இந்த செக் பாக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸோட ஒரிஜினல் ப்ரைஸ் 2390. இதில் உங்களுக்கு எவ்வளோ பே பண்ண முடியும்னு கேட்குறாங்க. நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு வந்து 0ன்னு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலுமே அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகும். இது படிக்கிறதுனால உங்கள் கோல்ஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்குறாங்க. அதையும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சைட் போகணும், இல்லை நீங்கள் வந்துட்டு டெவலப்பர் ஆக போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரியல் டைமாக ஜீராவில் எப்படி டாஸ்க் க்ரியேட் பண்ணி அசைன் பண்ணுவாங்கன்னெலாம் தெரிஞ்சுக்கணுன்னா இது நீங்கள் ஒன் ஆஃப் தி கோல்ஸாக கொடுத்துக்கலாம். அதாவது உங்களுடைய கரியருக்கு ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் இதை படிக்க போகிறீங்க. அப்படி இல்லை நீங்கள் இப்போ கரண்ட்டாக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்க, எக்ஸலில் இல்லாமல் நீங்கள் அட்வான்ஸ்டாக கொஞ்சம் போகணும்னு நினைக்கிறீங்கனாலுமே அதையும் ஒன் ஆஃப் தி கோல்ஸாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 செக் பாக்ஸ் கொடுத்துட்டு ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் எபோங்கிறத கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பேஸிங்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இந்த அபோவில் இருக்குல்ல, டைப் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டால் கூட இது வந்துட்டு எடுத்துக்காது. கரெக்டாக டைப் பண்ணி முடிச்சுட்டு அங்கேயே கர்சர் நிறுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் கீழே இந்த ரிவ்யூங்கிற பட்டன் எனேபிள் ஆகும். ஐ எம் நாட் அ ரோபோட்டுங்கிற கேப்சா வெரிஃபிகேஷன் கொடுத்து ஒன்ஸ் நீங்கள் எங்களுடைய அப்ளிகேஷன் ரிவ்யூ பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை கோர்ஸ் வேணாலும் அந்த வெப்சைட்டில் ஃபினான்ஷியல் எய்ட் போட்டுக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக காலேஜ் படிக்கும்போது இந்த வெப்சைட்டில் கோர்ஸ்லாம் படிச்சிருக்கேன். அப்போ இதே மாதிரி ஃபினான்ஷியல் எய்ட் ஆப்ஷனில் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ யுவர் ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன் இஸ் அப்லோட்னு சொல்லி எனக்கு கரெக்டாக மெயில் வந்துடுச்சு.
இதே மாதிரி உங்களுக்கு கூகுளோடையதோ AWS இந்த மாதிரி எந்த கோர்ஸ்னாலுமே நீங்கள் ஃபினான்ஷியல் போட்டு படிக்கிற மூலியமாக சர்டிஃபிகேட் கிடைக்கும். ப்ளஸ் லேப்ஸ்லாம் நீங்கள் ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்குகிற சர்டிஃபிகேட்டை நீங்கள் லிங்க்டின் அண்ட் ரெஸ்யூமெலையுமே ஆட் பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியதும் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோடையே இன்க்ளூட் ஆகக்கூடியது ஜீரா அட்மினிஸ்ட்ரேஷன் வித் ஜீரா கோர்ஸ். ஆன்லைனில் மொத்தமே 5 லெசன் தான் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் எல்லா வீடியோவும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. நீங்கள் இதுக்கு என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒவ்வொரு வீடியோவையும் வந்துட்டு 30 செகண்ட்ஸ் வாட்ச் பண்ணியிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது என்ரோல் ஆயிரும். பட் நீங்கள் ஒவ்வொரு லெசனையும் அட்லீஸ்ட் 50% ஆச்சு நீங்கள் படித்து பார்க்குற மாதிரி இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் சர்டிஃபிகேட்டுக்காக டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. சர்டிஃபிகேட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சர்டிஃபிகேட் நம்பர், சிக்னேச்சர், பேட்ஜ், QR கோட், டேட்டோட வந்துடும். இதை நீங்கள் லிங்க்டின் ரெஸ்யூமேலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் 50% ஆஃப் த லெசன் ஆச்சு நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஜீராவுடைய ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம யூசர் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எப்படி குரூப்லாம் பண்ணலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் எப்படி இருக்குது, எப்படி ஒரு ப்ராஜெக்டோட டிக்கெட்லாம் க்ரியேட் பண்ணணும், ஜீராவோட இஷ்யூ டைப்ஸ், இந்த மாதிரி ஷார்ட்டாக உங்களுக்கு ஒரு ஓவர்வியூவாக கொடுத்துருக்காங்க. வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட், என்னோடைய சேனலை 82% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். என்னோட வீடியோ ஏதோ பிடிச்சிருந்தா தேங்க்ஸுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் எனக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணலாம். பை அண்ட் சென்டுங்கிற ஸ்டிக்கர் மூலிமா கொடுத்துருக்கிற இந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். நம்ம பார்க்கக்கூடிய கோர்சஸ்க்குலாம் உங்களுக்கு வீடியோ லெக்சர்ஸ் மட்டும் ஃப்ரீயாக இருக்கும். சர்டிஃபிகேட் கிடைக்காது. சர்டிஃபிகேட் வேணும்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜருங்கிறது ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் மெயின் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் கோர்சஸ் எல்லாம் நிறையவே இருக்கும். அட்லாசியன் ஜீரான்னு சொல்லி பேசிக்ஸ்க்கானது, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னு வரும்போது அதில் நம்ம எப்படிலாம் எடுத்துக்கலாம், ஜீரா அட்மினிஸ்ட்ரேஷன், எஜைல், எக்ஸ்பர்ட்கான கோர்ஸ், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. நடுவில் பெய்டு கோர்சஸ்க்கான அட்வர்டைஸ்மெண்ட் வரும். உங்களுக்கு பெய்ட் கோர்சஸ் வேணும்னா நீங்கள் படிச்சுக்கலாம். பெய்ட் கோர்சஸில் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. மற்றபடி நார்மல் கோர்சஸ்க்குலாம் சர்டிஃபிகேட் இன்க்ளூட் ஆகாது. பட் நீங்கள் கெயின் பண்ண ஸ்கில்ஸை நீங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸை ரெஸ்யூமேல ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஜஸ்ட் நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ணுற மாதிரி தான். இப்போ எப்படி ஒரு அவுட்லுக் இருக்கோ, மைக்ரோசாஃப்ட் வேர்டோ, அதே மாதிரி தான் ஜீரா. ஸோ சர்டிஃபிகேட் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம், நீங்கள் உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லேயே கூட ஆட் பண்ணிக்கலாம். வீடியோவில் காமிச்ச இந்த எல்லா ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் இந்த ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைல்டாக இருக்கனால இங்கிலீஷில் மட்டும் கோர்ஸ் இருக்காது, மற்ற ஃபாரின் லாங்குவேஜஸ்லேயும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணி படிச்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனுக்கு இப்போ எப்படி போகலான்னு பார்க்கலாம். வீடியோ டைட்டில் கீழே மோர்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். இப்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 5 இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் மஸ்ட் சீங்கிற மாதிரியே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இது வேணுங்கிறவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அகெயின் மோருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லி எக்ஸ்பேண்ட் ஆகும். இங்கே யூஸ்ஃபுல் லிங்க், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி. உங்களுக்கு இதே மாதிரி ஏதோ ஒரு கோர்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.